நாடும் மக்களும் என்ற பகுதியில் ஒவ்வொரு வாரமும் உலகத்தில் உள்ள ஏதாவது ஒரு நாட்டை பற்றி நாம் தெரிந்து கொள்ள இருக்கிறோம். அந்த வகையில் அந்த நாடு எங்கே இருக்கிறது, அதன் சிறப்புகள் என்னென்ன என்பதை பற்றியெல்லாம் இந்த பகுதியில் நாம் பார்க்க இருக்கிறோம். மணி, இந்த வகையில் நம்ம என்ன நாட்டை பத்தி இன்னைக்கு பார்க்க போறோம்? ராஜி, நாம் இன்னைக்கு பார்க்கக்கூடிய நாட்டோட பேரு டென்மார்க். இந்த டென்மார்க்கை பற்றி நாம் ஏற்கனவே பல தகவல்களை நாம் தெரிஞ்சிருப்போம். இது ஒரு பிரபலமான நாடு தான். இந்த நாட்டை பொறுத்தவரைக்கும் இந்த நாடு ஐரோப்பிய கண்டத்தில் இருக்கக்கூடிய மிக முக்கியமான ஒரு நாடு. இந்த நாட்டோட தலைநகரம் கோபன்ஹேகன்ங்கிற நகரம். இந்த நாட்டை சுற்றி இருக்கக்கூடிய நாடுகள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜெர்மனி பக்கத்தில் இருக்குது, ஸ்வீடன், நார்வே போன்ற நாடுகள் பக்கத்தில் இருக்கு. இந்த நாட்டோட மிக முக்கியமான ஒரு விஷயம் என்னன்னா, இது வந்து கடல் பகுதியில் இருக்கக்கூடிய பல தீவுகளை கொண்டது. இது பக்கத்தில் இருக்கக்கூடிய கடலோட பேரு பால்டிக் கடல். இதுதான் இந்த நாட்டோட மிக முக்கியமான சிறப்பு. ராஜி, இப்போ டென்மார்க் எங்க இருக்கு அப்படிங்கிற விஷயத்தை நீங்க சொன்னீங்க. அடுத்ததாக இனி இந்த நாட்டின் அடிப்படை தகவல்களை பற்றி நாம் தெரிந்து கொள்ளலாம். ஒரு காலத்தில் ஸ்காண்டினேவிய பிராந்தியம் என்று அழைக்கப்படும் நார்வே, ஸ்வீடன், பின்லாந்து, ஐஸ்லாந்து போன்ற நாடுகளை தனது கட்டுப்பாட்டில் வைத்திருந்த டென்மார்க் மக்கள் வாழ தேவையான அடிப்படை வசதிகள், கல்வி மற்றும் சுகாதாரம் ஆகியவற்றை கணக்கில் கொண்டு உலகின் மகிழ்ச்சியான நாடுகளுள் ஒன்றாக அறியப்படுகிறது. 1845ஆம் ஆண்டிலேயே அரசின் கட்டுப்பாட்டில் உள்ள தேர்ந்தெடுக்கப்பட்ட ஆட்சி முறையின் கீழ் வந்தது டென்மார்க். அதன் பின்னர் இரண்டாம் உலகப் போரின் போது நாஜி படையினரால் ஆக்கிரமிக்கப்பட்ட இந்த நாடு போர் முடிவுற்றதும் நேட்டோ மற்றும் ஐரோப்பிய யூனியனிலும் உறுப்பினரானது. 42,915 சதுர கிலோமீட்டர் பரப்பளவை கொண்ட டென்மார்க்கின் மொத்த மக்கள் தொகை 56 லட்சம். இதில் 90% பேர் டேனிஷ் இனத்தைச் சேர்ந்தவர்கள். 10% பேர் தெற்கு ஆசிய நாடுகளில் இருந்தும் மத்திய கிழக்கு நாடுகளில் இருந்தும் குடியேறியவர்கள். இங்குள்ள மக்களில் பெரும்பாலானவர்கள், அதாவது இந்நாட்டின் 80.4% பேர் கிறிஸ்துவ மதத்தை பின்பற்றுகின்றனர். இரண்டாவது பெரிய மதமாக விளங்குவது இஸ்லாம். டென்மார்க்கில் தேர்ந்தெடுக்கப்பட்ட நாடாளுமன்ற ஆட்சி முறை உள்ளது. அரசரே நாட்டின் முதன்மை தலைவராக விளங்கினாலும் ஆட்சி அதிகாரங்களில் தலையிடுவது இல்லை. பிரதமர் மற்றும் அமைச்சரவை முக்கிய முடிவுகளை எடுக்கும் அதிகாரம் கொண்டிருக்கின்றது. மொத்த உள்நாட்டு உற்பத்தியில் டென்மார்க் உலகில் 32வது இடத்தில் உள்ளது. இங்கு தனிநபரின் ஆண்டு வருவாய் 36 லட்சம் ரூபாய் ஆகும். இயந்திரங்கள் மற்றும் உதிரி பாகங்கள் தயாரித்தல், எரிபொருட்கள் மற்றும் ரசாயன பொருட்கள் உற்பத்தி, விவசாயம் போன்றவை டென்மார்க்கின் பொருளாதாரத்திற்கு முக்கிய காரணிகளாக விளங்குகின்றன. பிற ஐரோப்பிய நாடுகளைப் போன்ற வெளியுறவு கொள்கையை கொண்டுள்ள டென்மார்க் நேட்டோ அமைப்பு உருவானது முதல் அதில் உறுப்பினராக உள்ளது. பெரும்பாலும் அமெரிக்காவின் கொள்கைகளை ஆதரிக்கும் நாடாக உள்ள டென்மார்க் பால்டிக் நாடுகளுக்கு ஐரோப்பிய யூனியனின் உதவியை பெற்றுத் தருவதில் பெரும் பங்காற்றியது. இந்த நாட்டின் வரலாறு, அங்கு வசிக்கும் மக்கள், பொருளாதாரம் பற்றியெல்லாம் நாம் பார்த்தோம். இந்த நாட்டுக்கு வேற என்னென்ன முக்கியத்துவங்கள் இருக்குது மணி? இந்த நாட்டுக்கு பல சிறப்புகள் இருக்கு. இந்த நாட்டை பொறுத்த வரைக்கும், அதாவது டென்மார்க் நாடு தான் உலகத்திலேயே காலனி ஆதிக்கத்துக்கு ஒரு முன்னோடி நாடா இருந்ததாக கருதப்படுகிறது. இந்த நாட்டில் பல தீவுகள் இருக்கிறதுனால இங்கு உள்ள மக்கள் வந்து கடல் வணிகத்தில் சிறப்பாக இருந்தாங்க. அதே போல பார்த்தீங்கன்னா இந்த நாட்டுக்கு பக்கத்தில் இருக்கிற அந்த ஃபரோ தீவுகள் வந்து இப்போதைக்கு டென்மார்க்கோட கட்டுப்பாட்டில் தான் இருக்கு. அதே போல கிரீன்லாந்துன்னு ஒரு பெரிய தீவு கேள்விப்பட்டிருப்பீங்க, அது கூட டென்மார்க்கோட கட்டுப்பாட்டில் தான் இப்போதைக்கு இருக்கு. இது போன்ற பல சிறப்புகளை கொண்டிருக்கு இந்த நாடு. இந்த நாட்டில் மிக முக்கியமான விஷயம் அப்படின்னு சொன்னா கடல் வணிகம் தான். ராஜி, நிச்சயமா அந்த கடல் வணிகம் அப்படின்னு சொல்லும்போது எனக்கு வந்து அந்த வைக்கிங்ஸ் பத்தி கவனம் வருது. யார் இந்த வைக்கிங்கள், அவர்கள் கப்பல் ஏன் அத்துணை பிரபலம் என்ற கேள்விகளுக்கான பதில் இந்த தொகுப்பில் காணலாம். ஐரோப்பா, ஆசியா மற்றும் வட அட்லாண்டிக் தீவுகள் என இவர்கள் படையெடுக்காத இடமே இல்லை என்றுதான் சொல்ல வேண்டும். இவர்கள் வட ஜெர்மானிய மக்கள் என அறியப்படும் வைக்கிங்ஸ் 8ஆம் நூற்றாண்டுகளில் இருந்து 11ஆம் நூற்றாண்டுகளில் கடல் வழியாக பல நாடுகளுக்குள் புகுந்து வர்த்தகம் செய்து நாட்டை ஆராய்ந்து அங்கேயே குடியேறியவர்கள். ஆக்ரோஷமான கடலின் மீதும் ஆழமில்லா நதிநீரின் மீதும் என எதில் வேண்டுமானாலும் பயணிக்க ஏதுவாக இவர்கள் மரத்தினாலான கப்பல்களை தயாரித்து செய்வதில் வல்லவர்கள். இதில் அவர்கள் 4 திக்குகளுக்கும் சென்று நாடுகளை அறிந்து கொண்டனர். இப்படி இவர்களது எல்லைகளை விரிவுபடுத்திக் கொண்ட காலம் வைக்கிங்ஸ் ஏஜ் என ஐரோப்பிய, சாண்டினேவிய, ரஷ்ய நாடுகளின் வரலாற்றில் முக்கிய குறிப்புகள் உள்ளன. சில கல்வெட்டு குறிப்புகளில் இவர்கள் கடல் கொள்ளையர்கள் என்றும் போர் வீரர்கள் என்றும் பல விதங்களில் வர்ணிக்கப்பட்டுள்ளனர். கொடூரமான போர் வீரர்களாகவும்
அரசர்களின் அடிமைகளாகவும் கருதப்படும் இவர்கள் பெரும்பாலும் கடல் கடந்து ஆய்வு மேற்கொண்டனர். இவர்களை அடுத்தே வைக்கிங்ஸ் கலாச்சாரம், வைக்கிங்ஸ் கலை, வைக்கிங்ஸ் மதம், வைக்கிங்ஸ் கப்பல் என பல இன்றளவும் அர்த்தம் தாங்கி வந்துள்ளன. இவர்கள் வாழ்ந்த காலங்களின் அடையாளங்களாக பல கல்வெட்டுகள் இருக்கின்றன. அதில் பொறிக்கப்பட்டுள்ள குறிப்புகள் சின்ன ஃபார்முலாக்கள் போல இருக்கின்றன. அந்த ஓவிய வடிவிலான ஒளிகளை அடையாளம் கொண்ட எழுத்துக்கள் ரன்னர் என்று சொல்லப்படுகின்றன. இவர்கள் தயாரித்த கப்பல்கள் மிகவும் பிரபலமானவை. அதிவேகத்துடனும் அதே நேரத்தில் கடலை கடக்க சுலபமாகவும் காற்றுக்கேற்ப பல நேரங்களில் தானியங்கியாகவும் கப்பல்கள் கட்டப்பட்டன. இவற்றின் தேவைக்கேற்ப துடுப்புகள் வைக்கப்பட்டிருக்கும். கரைகளில் இவற்றை நிறுத்துவதும் சுலபம். நார் என்றழைக்கப்படும் மற்றொரு வகையான சரக்கு போக்குவரத்திற்காக உருவாக்கப்பட்டன. எதிர் திசையில் காற்று வீசும்போது கப்பலை செலுத்த உதவும் போட்டாஸ் வைக்கிங்களின் விசேஷ கண்டுபிடிப்பு. இவை இன்றும் வைக்கிங்களை போற்றும் டென்மார்க்கின் ரோஸ்கைல் கப்பல் அருங்காட்சியகத்தில் வைக்கப்பட்டுள்ளன. வைக்கிங்களின் வாழ்க்கை மிச்சத்தை இன்னும் பலர் புரட்டி கொண்டும் புது தகவல்களை திரட்டி கொண்டும் தான் இருக்கிறார்கள். இப்போ டேனிஷ் மக்களோட கடல் பயணம் பத்தி பார்த்தோம் மணி. இப்போ டேனிஷ் மக்கள் இந்தியாவிலையும் இருந்ததாகவும் தமிழ்நாட்டு கூட வந்ததா நான் படிச்சிருக்கிறேன். அதை பத்தின விவரங்கள் இருக்கா? கண்டிப்பா ராஜி. டென்மார்க் நாட்டை பொறுத்த வரைக்கும் உலகத்தின் பல பகுதிகளில் அவங்க காலனி ஆதிக்கத்தை ஏற்படுத்திக்கிட்டாங்க. அந்த வகையில் இந்தியாவுக்கும் அவங்க வந்தாங்க. இந்தியாவில் அதுவும் குறிப்பாக தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய தரங்கம்பாடி அப்படிங்கிற பகுதியில் தான் அவங்க இறங்கினாங்க. இந்த இடத்துல இருக்கக்கூடிய மிக முக்கியமான ஒரு கோட்டை இன்னைக்கும் டேனிஷ் காலனி ஆதிக்கத்தோட ஒரு அடையாளமாக தொடர்ந்து இருந்து வந்துட்டு இருக்கு ராஜி. இது ஒரு முக்கியமான விஷயம். பிரிட்டன், பிரான்ஸ், ஸ்பெயின் போன்ற நாடுகளின் அளவுக்கு இல்லாவிட்டாலும் டென்மார்க்கின் காலனி ஆதிக்கமும் ஐரோப்பா, வட அமெரிக்கா, ஆப்பிரிக்கா, ஆசியா ஆகிய கண்டங்கள் வரை விரிவடைந்திருந்தது. ஆப்பிரிக்காவின் கானா, கரீபியனில் மேற்கிந்திய தீவுகள் போன்றவை டேனிஷ் காலனிகளில் முக்கியமானவை. இதன் அடையாளங்களுள் ஒன்றுதான் தற்போது நாகப்பட்டினம் மாவட்டத்தில் இருக்கும் தரங்கம்பாடி. 17ஆம் நூற்றாண்டில் இங்கு வந்த டேனிஷ் கடற்படை தளபதி ஆஃப் ஜெடே என்பவர் ரகுநாத நாயக்கரோடு செய்து கொண்ட ஒப்பந்தத்தின்படி தரங்கம்பாடியில் வர்த்தக நோக்கம் கொண்ட டேனிஷ் கோட்டை கட்டப்பட்டது. புரொட்டஸ்டன்ட் கிறிஸ்தவ மதம் இந்தியாவில் பரவுவதற்கு காரணமாக இருந்த இடமும் இதுதான். இங்குதான் முதலில் அச்சு இயந்திரம் கொண்டுவரப்பட்டு தமிழ் பைபிள் அச்சிடப்பட்டது. 19ஆம் நூற்றாண்டின் மத்தியில் இந்தியாவின் டேனிஷ் காலனிகளான வங்காளத்தின் செராம்பூர், நிக்கோபார் தீவுகளோடு சேர்த்து தரங்கம்பாடியும் பிரிட்டிஷ்காரர்களோடு ஒப்படைக்கப்பட்டது. சில காலம் பிரிட்டிஷ் துறைமுகமாக விளங்கிய இது நாகப்பட்டினத்தில் ரயில் பாதை அமைக்கப்பட்ட பிறகு முக்கியத்துவத்தை இழந்தது. இந்திய டேனிஷ் காலனியின் சாட்சியாக இன்றும் இருக்கிறது தரங்கம்பாடி டேனிஷ் கோட்டை. இந்த நாட்டை பற்றியும் அதன் வரலாறு பற்றியும் பார்த்தோம். அக்லி டக்லிங் என்ற பிரபல கார்ட்டூனை உருவாக்கியவர் ஒரு டேனிஷ்காரர் தான். இதுபோல் மற்ற பிரபலங்களை பார்க்கலாம். டென்னிஸ் விளையாட்டில் பாதுகாப்பு ஆட்டத்திற்கு பெயர் பெற்ற கரோலின் ஓஸ்னியாக்கி டென்மார்க் நாட்டு பிரபலங்களில் குறிப்பிடத்தகுந்தவர். ஸ்காண்டினேவியன் பிராந்தியத்திலிருந்து டென்னிஸ் தரவரிசையில் முதலிடத்திற்கு வந்த ஒரே நபர் என்ற பெயரும் ஓஸ்னியாக்கிற்கு உண்டு. இரு கைகளையும் சேர்த்து ஆடும் பின்னங்கை ஆட்டத்திற்கு பெயர் பெற்றவர் ஓஸ்னியாக்கி. Hey there, Georgie girl. New York is upset city. ட்ரம்ஸ் இசைக்கருவியை இசைப்பதில் புகழ்பெற்ற லாஸ் உல்ரிச்சுக்கும் புகழ்பெற்ற டேனிஷ்காரர்கள் பட்டியலில் நிச்சயம் இடமுண்டு. தற்போது அமெரிக்காவில் வசித்து வரும் உல்ரிச் மெட்டாலிகா என்ற இசைக்குழுவை நடத்தி வருகிறார். குட்டி வாத்து ஒன்றை மையமாக கொண்டு எழுதப்பட்ட அக்லி டக்லிங் என்ற கார்ட்டூன் தொடரின் கதையை எழுதிய அன்ஸ் கிறிஸ்டியன் ஆண்டர்சனின் சொந்த நாடும் டென்மார்க் தான். 19ஆம் நூற்றாண்டில் குழந்தை இலக்கியங்களுக்கு உலக புகழ்பெற்ற இவரது படைப்புகள் 125 மொழிகளில் மொழியாக்கம் செய்யப்பட்டுள்ளன. உலகின் பல முக்கிய நகரங்களிலும் இவருக்கு சிலைகள் அமைக்கப்பட்டிருப்பதே இவரது திறமைக்கு சாட்சி. ஓம் சாந்தி ஓம் படம் மூலம் பாலிவுட்டிற்கு அறிமுகமான தீபிகா படுகோனிற்கும் டென்மார்க்குக்கும் நெருக்கமான தொடர்பு உண்டு. இப்போது இந்திய சினிமாவில் முக்கிய இடம் பிடித்திருக்கும் தீபிகா படுகோன் பிறந்ததும் டென்மார்க்கில்தான். இருப்பினும் அவருக்கு 1 வயது ஆகும்போதே அவரது பெற்றோர்கள் பெங்களூருவுக்கு இடம்பெயர்ந்து விட்டனர். டென்மார்க் நாட்டின் ஒரு உணவு விடுதி உலக அளவில் சிறப்பு பெற்றது. அது பற்றி இப்போது பார்க்கலாம். நோமா
உலகில் உள்ள உணவகங்களிலேயே மிக சிறந்ததாக தேர்வு செய்யப்பட்ட உணவகம் இது. டென்மார்க் தலைநகர் கோபன்ஹெகனில் மத்திய பகுதியில் அமைந்துள்ள இந்த உணவகம் உலகின் தலைசிறந்த சமையல் கலைஞர்களில் ஒருவரான ரைனி ரெசிபி என்பவரால் நடத்தப்படுகிறது. உலகின் பல முக்கிய உணவகங்களில் பணியாற்றியவர் இவர். நோர்டிக் மேட், அதாவது நோர்டிக் உணவு என்பதன் சுருக்கம்தான் நோமா. இங்கு தயாரிக்கப்படும் த ஹென் அண்ட் த எக் என்ற ஆம்லெட் போன்ற உணவு, விதவிதமான சிக்கன் வகைகள் புகழ்பெற்றவை. உரிமையாளரே நேரடியாக பெரும்பாலான உணவு வகைகளை தயாரித்து வழங்குவது இந்த உணவகத்தின் சிறப்பு. பழங்கால உணவுகளை புதிய சுவையுடனும் வித்தியாசமான அலங்காரங்களுடனும் அளிப்பதால் இந்த உணவகத்திற்கு உலகம் முழுவதும் இருந்து மக்கள் வருவதாக கூறப்படுகிறது. புல், இலைகள் போன்ற இயற்கை முறை உணவுகளும் இங்கு உண்டு. 12 மேசைகள் மட்டுமே கொண்ட இந்த உணவகத்தில் உள்ள பண்டங்களின் விலைகளை கேட்டால் சாமானியர்கள் உள்ளே நுழைய கூட அஞ்சுவார்கள். அதனால் மேல்தட்டு மக்களுக்கான உணவகமாகவே இது இருந்து வருகிறது. சாப்பிடுவதற்கான முன்பதிவு சில வாரங்களுக்கு முன்பே முடிந்துவிடும் என்பதே இந்த உணவகத்தின் சிறப்புக்கு எடுத்துக்காட்டு.